சோ அடுத்தது சிந்துவெளி மக்களுடைய முக்கியமான தொழில்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் உற்பத்தி, மணி மற்றும் ஆவரணங்கள் தயாரித்தல், ஷெல் தயாரித்தல், அடுத்தது உலோக வேலை, அவர்கள் கார்னேலியன் மணிகளிலிருந்து ஆபரணங்கள் செய்தார்கள் அப்படின்லாம் இருக்கு. சரியா? சிந்துவெளி மக்கள் தங்களுடைய பொருட்களை செய்வதற்கான மூலப்பொருட்களா எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷெல். சரிங்களா? ஷெல்லுன்றது வந்து என்னன்னா தமிழ்ல சங்கு. இந்த சங்கு எங்க இருந்து கிடைச்சது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் ஆகிய பகுதிகளில இருந்து கிடைச்சது. இந்த சங்க வந்து அவங்க எரிச்சு பொடியாக்கி அதுல இருந்துதான் அவங்களுக்கு என்னன்னா இந்த சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் கிடைச்சு, கால்சியம் சுண்ணாம்பு கற்கள் எல்லாம் அவங்களுக்கு இதுல இருந்தா கிடைச்சது. சரியா? அடுத்து இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா லாப்பஸ் லசூலி எல்லாம் வந்தாங்கன்னா இந்த ஈரான், ஈராக்கு, அதுக்கப்புறமேட்டு பஹ்ரைன், ஓமன் ஆகிய நாட்டுக்கு இந்த லாப்பஸ் லசூலி மற்றும் கார்னேலியன் கற்கள் இவை எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது நீங்க படிச்சீங்க. சரியா? சோ இப்ப லாப்பஸ் லசூலி அப்படின்னா என்னன்னா வைடூரியம்னு அர்த்தம். வைடூரியம் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இந்த வைடூரியம் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷோட்டுகை அப்படின்ற பகுதியில இருந்து கிடைக்குது. சரியா? ஷோட்டுகை எங்க இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய அந்த பார்டர்ல இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கார்லேனியன் அப்படின்றது வந்து என்னன்னா சிகப்பு மணி கற்கள். சிகப்பு மணிக்கற்கள். சரியா? அது எங்க இருந்து கிடைச்சதுன்னா லோத்தல்ல இருந்து கிடைச்சது. அடுத்து ஸ்டியடைட் அப்படின்னா நுரை கற்கள் அப்படின்னு அர்த்தம். நுரைக்கற்கள் அப்படின்னு அர்த்தம். அது எங்க இருந்து கிடைக்குன்னா சவுத் ராஜஸ்தான்ல இருந்து அர்த்தம். அடுத்தது செம்பு எங்க இருந்து கிடைக்குதுன்னா ராஜஸ்தான் மற்றும் ஓமன் ஆகிய பகுதிகளில இருந்து கிடைக்குது. சரியா? அடுத்தது சிந்துவெளி மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது போன வருடத்திற்கு முன்னால வருடம் குரூப் 1ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி தவறான கூற்ற கண்டறிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன இருந்துச்சுன்னா சிந்துவெளி மக்கள் வந்து என்னன்னா கிருஷ்ணரை வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுதான் தப்பு. சரியா? என்னன்னா சிந்துவெளி மக்கள் இதுவரையிலும் அவங்க ஒரு கோயில் கட்டி வழிபட்டதாகவோ அல்லது வந்து என்னன்னா வேத காலத்தில் வந்த கடவுளை வழிபட்டதாகவோ அவங்களுக்கு எந்த விதமான சான்றுகளும் இதுவரையிலும் கிடைக்கல. சரியா? அதே போல அவங்க எதை கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரச மரத்தை கும்பிட்டாங்க. சரிங்களா? சிந்துவெளி மக்கள் வந்து என்னன்னா அரச மரத்தை வழிபட்டார்கள். அதே போல தாய் வழி வழிபாடும் இருந்தது. சரிங்களா? லிங்க வழிபாடு, யோனி வழிபாடு ஆகியவையும் இருந்தது. அதே போல காளிபங்கன். சரியா? காளிபங்கன்னா என்னன்னா காளினா கருப்புன்னு அர்த்தம், பங்கன்னா வளையல் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இந்த இடத்துல வந்து என்னன்னா வளையல் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய காணப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதனால காளிபங்கன். சரியா? சோ இந்த காளிபங்கன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெருக்கள்லயே நிறைய யாகம் வளர்த்ததற்கான நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த ஃபயர் ஆல்டர்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சிந்துவெளி மக்களுடைய வரிகள் இதுவரையிலும் மொத்தம் வந்து என்னன்னா ஒரு 500 டெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? அதுல இருக்கிறதுலயே அதிகமான வரி கொண்டது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 26 சைன் கொண்டதுதான் ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டெக்ஸ்டா கருதப்படுது. சரியா? இதுதான் நம்ம சொல்ல போனா வந்து என்னன்னா இந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு. சரியா? அந்த நடனமங்கை சிலை வந்து இதுதான். அதே போல இதுதான் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா அந்த தாடி வைத்த நபருடைய சிலை, அது வந்து இதுதான். சரிங்களா? அவங்களுடைய ஆர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கலைகள்ல நிறைய இருந்தாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சிலைகள் செய்யறதோட மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான பொம்மைகள் நிறைய செய்யறது, அதே போல ஆபரணங்கள் செய்யறதுல குறிப்பாக வந்து என்னன்னா பெண்கள் நிறைய ஆபரணங்கள்ல ஆர்வம் உடையவர்களாக இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா இங்க செஞ்சாங்க. சரியா? அடுத்து வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ இவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் உள்ள அல்ல இவ்வளோ ரொம்ப செழிப்பா இருந்த ஒரு நகரம் எப்படி அழிஞ்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். சரிங்களா? ஸோ சிந்துவெளி நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா வெளிப்புற ஆக்கிரமிப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. சரியா? அதாவது என்ன அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் என்ன சொன்னாரு அப்படின்னு ஆக்சுவலா இந்த கூற்ற சொன்னது யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் தான். சரியா? சோ சிந்துவெளி நாகரிகம் இவ்வளவு செழிப்பான நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னா வெளிப்புற ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சர் ஜான் மார்ஷல் என்ன சொன்னாரு அப்படின்னா பின்னால வந்த ஆரியர்கள் தான்
இந்த சிந்துவெளி நாகரிகங்களை அழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அதுக்கு என்ன ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரிக்வேதத்துல ரொம்ப குட்டையாக கருப்பாக இருக்கக்கூடிய சப்பை மூக்குடைய தடித்த உதடுகளை கொண்ட அடிமைகளை வீழ்த்துவதற்கு உதவணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வழிபட மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் இருந்ததை வச்சு சர் ஜான் மார்ஷல் என்ன சொன்னார்னா, ஆரியர்களுடைய படையெடுப்புல சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அல்லது வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது இல்லாம இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோவிடோ அல்லது பிளேக்கு கால்ரா மாதிரி அன்னைக்கு ஏதோ ஒரு கொள்ளை நோய்கள் என்னன்னா அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு. சரியா, கொள்ளை நோய்கள் எல்லாம் அழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் காடழிப்பு, இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுகிறது. என்னன்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அந்த நகரம் அமையுது. அங்க ஒரு பெரிய அளவுல என்னன்னா ஒரு காடு அழிப்பு ஏற்படுது. அப்ப என்னன்னா அந்த மலையினுடைய ரெயின்ஃபால் பேட்டர்ன் எல்லாம் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. சரிங்களா, குறிப்பாக ரோமிலா தாப்பர் போன்ற வரலாற்று அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. சரிங்களா, சோ காடழிப்பு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அங்க கிட்டத்தட்ட என்னன்னா எல்லாம் சுத்தி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த மண்ணினுடைய சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு, பழங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம், குடிபெயர்ந்திருக்கலாம் அப்படின்னும் நம்பப்படுது. சரியா, அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா பூகம்பம். சரியா, ரைட். இதுவும் என்னன்னா ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது. ஏன்னா இந்த பஞ்சாப், குஜராத், அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மற்றும் இந்தியாவுடைய வடகிழக்கு இந்தியா, இவை எல்லாமே ரிக்டர் இந்த பூகம்பத்தால் பாதிக்கக்கூடிய பகுதியில Zone 4 Zone 5 இருக்கு. சரியா, இந்த Zone 4 Zone 5 இருக்கு அப்படின்னாலே பூகம்பம் அடிக்கடி வரக்கூடிய பகுதி. அதே போல ரொம்ப ஆபத்தான, அதாவது ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஜோன். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடுலாம் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் அதுல என்னன்னா ஜோன் மொத்தம் 5 ஜோன் இருந்துச்சு ஒரு காலத்துல. சரியா, Zone 1 மற்றும் 5 அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இந்த 1ங்கிறது ரொம்ப சின்ன அதிர்வு. அந்த ஒவ்வொரு சின்ன அதிர்வையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாதுன்றதுக்காக நேரா Zone 2ல இருந்து போயிட்டோம். Zone 2, Zone 5. அட் பிரசன்ட் இதுதான் நம்மளுக்கு என்னன்னா இருக்கு. அப்ப இந்த Zone 4 Zone 5, இந்த Zone 4 Zone 5 என்ன அப்படின்னா ரொம்ப ஆபத்தான பகுதி. சோ அந்த மாதிரியான பகுதிகளில் இந்த சிந்துவெளி எல்லாம் இருந்துச்சு. சரிங்களா, சோ அதனால என்னன்னா பூகம்பத்தால அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த சிந்து நதி இமயமலையில இருந்து வரக்கூடிய வற்றாத ஜீவ நதியில, சிந்து நதியில அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுனால அதுலயும் என்னன்னா இந்த மக்கள் என்னன்னா அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கூற்று இருக்கு. சரியா, சோ இந்த காரணங்கள்ல தான் சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. சோ இதுதான் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பத்தி ஒரு ஓவரால் வியூ. சரியா, தேங்க்யூ.